நம்ம தவறும் பொழுதாவது நான் கோவப்பட்டுட்டேன், நான் அவசரப்பட்டுட்டேன், மற்றவங்களை குற்றங்களை பேசிட்டேன், நான் கொஞ்சம் பெருமைப்பட்டுட்டேன், மற்றவங்க வாழ்க்கையில் பொறாமப்பட்டுட்டேன் அப்படின்னு நான் உணர்ந்தாலும் கூட அதையாவது நம்ம மீட்டு கேட்கணும். நீ வச்ச பரிசு நான் பாஸ் ஆகலை, ஃபெயில் ஆகிட்டேன் ஒத்துக்கிட்டாலும் போதும். அப்படி கூட உணர்வு கிடையாது. எப்படியாவது ஒரு வகையில் நம்ம செய்யறதை நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பதன் காரணமாக அல்லது மற்றவங்களை பற்றி குற்றங்களை மனசில் வச்சுட்டே இருப்பதன் காரணமாக நம்ம மனம் பாதிக்கப்படுது. அதில் மனசு நொந்து போகிற அளவுக்கு. அப்போ நம்ம யாரோட தங்கியிருக்கோம்னு சொன்னால் ஈரோட தங்கி இல்லை. ஈரோட தங்கியிருந்தோன்னு சொன்னால் பொறுமையோடு இருந்தீங்கன்னு சொன்னால் மனசு குளிர்ச்சியாக இருக்கணும். எப்போ மனசு உஷ்ணமாக இருக்கோ, மனசு வெந்து போச்சு, நொந்து போச்சு, குழப்பத்தில் இருக்குது, அமைதி இல்லை, அதெல்லாம் சொல்லவும் செய்கிறோம். அப்படின்னு சொன்னால் இரவு நம்ம இல்லை. நம்ம யாரோட இருக்கணும்? இரவு இருக்கணுமா, ஷைத்தானோட இருக்கணுமா? பெரும்பாலும் நம்ம அதை உணர்வதில்லை. நம்மளோட யார் பேசிகிட்டு இருக்கா, நம்ம யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம்? நம்ம இறைவன்கிட்ட பேசினாலும் இறைவன் பேச நம்ம கேட்டாலும் மனசுக்கு குளிர்ச்சி தான், சுகத்துக்கு மேலே சுகமான சுகத்தை அதிகரிக்கும். ஆனால் ஷைத்தான் நம்ம பேசினாலும் ஷைத்தான் நம்மகிட்ட பேசினாலும் மனசில் குளிர்ச்சி இருக்காது, வெப்பமாக இருக்கும், உஷ்ணமாக இருக்கும். நீங்கள் சொல்லவும் செய்வீங்க, ஒரே ஜூடு பிடிச்சிக்கிச்சு, 4 நாள் வாட்டி எடுத்துருச்சு, என்ன என் மனசு வெந்து போச்சு நொந்து போச்சுன்னு சொல்லும் போதெல்லாம் என் மனசு அலைக்கழிக்குது, அலைப்பாயுது, மனசு சரியில்லை, மனசு அமானம் இல்லை அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம இறைவனோட இல்லை, பாதை விலகி போயிட்டுருக்கோம், பாதை மாறி போயிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம பேசும்போது அந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம கவனிக்கணும். நம்ம மனசு சரியில்லை, மனசு அமானம் இல்லை, மனசுக்கு நிம்மதி இல்லை, மனசுக்கு அமைதி இல்லை, இதெல்லாம் உணர்றோம், பேசுகிறோம். ஆனால் அந்த மனசை சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இறைவன் இருக்குது, அவள்கிட்ட திரும்புறதில்லை. என் மனசை முதல் அமைதியை கொடு. அமைதி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பிரார்த்தனையை ஆரம்பிக்குது. அமைதி இல்லாத போது முதல் அமைதிக்கு மட்டும் தான் பிரார்த்தனை. நம்ம எல்லாருமே அமைதி இல்லாத போது நிறைய பேசுகிறோம். அது இறைவன்கிட்ட பேசுகிறோமா, ஷைத்தான்கிட்ட பேசுகிறோமான்னு சொன்னால் ஷைத்தானுடைய பேச்சை கேட்டுட்ருக்கோம். குழப்பங்கள் அதிகமாகிட்டே இருக்கு. எனக்கு அமைதி கிடைக்க வேண்டும் சொல்கிற அளவுக்கு. ஆனால் நம்ம எல்லாருமே தேவையாக இருக்கும், எந்த நேரமும் தேவையாக இருக்கும். ஒரு பிரச்சனை அது தீர்வு கிடைச்சா முடிஞ்சு போச்சும் கிடையாது. ஒவ்வொரு மூச்சுக்கும் நம்ம என்னுடைய தேவையாக இருக்கும்.